ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைவ மீன் மாதிரியே இருக்கக்கூடிய பேபிகார்ன் 65 தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா 200 கிராம் அளவுக்கு பேபிகார்ன் எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லையுமே கிடைக்கும். நான் வந்து 200 கிராமில் ஒரு 2 பீஸ் வந்து சும்மாவே சாப்பிட்டுட்டோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் சேர்த்துட்டு வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து 4ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம், நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் பார்க்குறதுக்கு அப்படியே மீன் மாதிரியே இருக்கும். இது டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து இதில் மசாலா கலந்துடலாம். அதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா மைதா மாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட இன்னும் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கடலை மாவு என்கிட்ட இல்லைன்றனால பஜ்ஜி போண்டா மிக்ஸ் இருக்குல்ல, அது நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எது வேணாலும் சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். சேர்த்துட்டு இது கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. நார்மல் சில்லி பவுடரும் சேர்த்துக்கலாம். கலருக்காக வேண்டி நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இது கூட பார்த்திங்க அப்படின்னா நல்லா திக்கான தயிர் வந்து எடுத்துக்கலாம். தண்ணிக்கு பதிலாக தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். எவ்வளோ தயிர் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு விட்டு கலந்துக்கோங்க. ஒரு திக்கான இட்லி மாவை விட கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக கலந்து எடுத்துக்கலாம். எனக்கு ஒரு 6லேருந்து 7 ஸ்பூன் அளவுக்கு தேவைப்பட்டுச்சு. சேர்த்துட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மிக்சர் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி இட்லி மாவை விட கொஞ்சம் திக்கான பதத்தில் இருக்கணும், அப்போ கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி மாதிரி போயிடுச்சுன்னா கூட உங்களுக்கு எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் மசாலா தனியாக கார்ன் தனியாக பிரிஞ்சிடும். இந்த மாதிரி இருக்கும்போது கார்னை வந்துட்டு இதுக்குள்ளே டிப் பண்ணி கோட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா கார்னையுமே டிப் பண்ணி கோட் பண்ணிடுறேன். எல்லா கார்னுமே பொரிக்கிறதுக்கு தயாராக இருக்குது. நம்ம எண்ணெயில் சேர்த்து பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து சூடாக இருக்குது. எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லைனா மேல் பகுதி எல்லாமே கரிஞ்சிரும், உள்ளே வந்து வேகாமல் போயிடும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படியே பொரிச்சு எடுத்துக்கோங்க. உங்கள் கடாய்க்கு எவ்வளோ கொள்ளுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ கார்ன் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பர்ஃபெக்டான கார்ன் 65 பேபிகார்ன் 65 ரெடி ஆகியாச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கு அப்படியே மீன் மாதிரியே இருக்குது. டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு அவிஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.